புனிதர் வரலாறு. அருளாளர் ராணி மரியா. கருணையும் கல்வியும் நிறைந்த இளமை பருவம். வளரும் போதே ராணி மரியாவினுடைய உள்ளத்துல அன்பின் திரவம் தெரிந்தது. என்னுடைய வாழ்வு யாருக்காக அப்படிங்கிற கேள்வியும் அவளுடைய உள்ளத்துல எழுந்தது. உள்ளூர் பள்ளியில தான் தொடக்க கல்வியையும் இவள் கற்று வந்தா. பள்ளியில புத்தகம், நோட்டு, உணவு இது போன்றவற்றை மற்ற பிள்ளைங்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பா. இவள் சொல்வதை காட்டிலும் செய்வதுதான் அதிகம்னு சொல்லி அவருடைய ஆசிரியர்களும் சொல்லுவாங்க. பள்ளி வேலை முடிந்ததும் கோவிலில் சில நிமிடங்கள் அமைதியாக மன்றாடுவாள். அவளுடைய வாழ்க்கையே ஒரு நாள் மன்றாட்டாகவே மாறப்போகிறது என்பது கூட அப்போது அவளுக்கு தெரியல. ஒரு நாள் மாலை வேளையில் வீட்டில் விளக்கு ஏற்றப்பட்டிருந்தது. மரியா ராணி மெதுவாக சொன்னா, அப்பா, அம்மா, நான் துறவியாகணும்னு. அம்மாவனுடைய கண்கள்ல கண்ணீர் துளிகள் பெருகின. மகளே, இந்த உலக கஷ்டத்தை உன்னால தனியா தாங்க முடியுமான்னு அம்மா கேட்டாங்க. அப்பா அமைதியா கேட்டாரு, மரியா ராணி, இது உன்னுடைய ஆசையா இல்ல கடவுளினுடைய அழைப்பா என்று. சில நிமிடங்கள் அமைதியானதுக்கு பிறகு அப்பா சொன்னாரு, போ மகளே, இது கடவுளினுடைய வழின்னு சொன்னா அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார்னு சொன்னாரு. இந்த இரவு ஒரு தாயின் கண்ணீரும் ஒரு தந்தையின் ஆசியும் ராணி மரியாவை துறவற பாதைக்கு அனுப்பியது. சிந்தனை: சிறு சிறு கருணை செயல்களே துறவற வாழ்வுக்கு வழிவகுக்கும் என்பதுதான். இதனுடைய தொடர்ச்சியை நாளையில் காண்போம். நன்றி.